நமஸ்காரம். உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலர்க்கொடி நாமக்கல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாரோஸ்கோப்பி பார்க்குறப்ப எங்களுக்கு ராகு தோஷம் இருக்குது மேடம். ராகு தோஷம் இருக்கிறதுனால எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்க மாட்டேறதுன்னு சொல்றா. ராகு பகவான் லக்னத்திலேயோ, 2ஆம் இடத்திலேயோ, 7ஆம் இடத்திலேயோ, 8ஆம் இடத்திலேயோ வந்திருந்தா ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்றா. இந்த ராகுகே தோஷம் இருந்தா குடும்பம் அமையாது, பொருளாதாரம் அமையாது, உத்தியோகம் அமையாது, தொழில் அமையாது அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய சொல்லறா. நிறைய திருமணங்கள் நடக்காம போறதுக்கு காரணமும் ராகுகேது தோஷம்னு அப்படி சொல்றா. குழந்தைகள் 5ஆம் இடத்துல இருந்தா ராகு 5ஆம் இடத்துல இருந்தா புத்திர தோஷம் அப்படிங்கிறா. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது, இதனாலதான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எப்போவுமே ஹாரோஸ்கோப்பி பார்க்குறச்ச நான் ராகு திசை வந்துட்டா என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு தான் பிரம்மாண்டம். ஒருத்தர் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும், நாம சம்பாதிக்காத பணத்தை நாம அனுபவிக்கணும், உயில் சொத்து அனுபவிக்கணும், அடுத்தவர்களுடைய சொத்து அனுபவிக்கணும் அப்படின்னு எல்லாம் பாக்கியங்கள்லாம் கிடைக்குதுன்னா அது ராகு திசை தான். உங்களுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் நல்ல இடத்துல இருந்துண்டா நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். ராகு திசை வந்ததுக்கு அப்புறம் தான் மேடம் நான் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு கார் வாங்கினேன். ராகு திசை வந்ததுக்கு அப்புறம் தான் மேடம் நான் பிரம்மாண்டமான வீடு கட்டினேன். என் வாழ்க்கையில மிகப்பெரிய நான் ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் மேடம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக உண்மையான விஷயம்தான். ராகு திசை வந்தது தான் மேடம் எனக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் மக்கள் மத்தியில ஒரு பய உணர்வு என்ன அப்படின்னா, பாம்பு கிரகம்னாவே ஒரு பயம்தான். அதுல மாற்று கருத்து இல்ல. அப்ப பாம்பு கிரகத்தோட தசாபுக்தி ஓடுனாலும் ஒரு பயம்தான். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் என்ன சொல்றா அப்படின்னா, ராகுகேது தோஷம் இருக்குது மேடம், நாக தோஷம் இருக்குது, கால சர்ப்ப தோஷம் இருக்கு. இந்த மாதிரி எத்துணை தோஷங்கள் இருந்தாலும் சரி, எல்லாமே நிவர்த்தி ஆகும். அப்ப ராகு தசை ராகு புக்தி ஓடுறதா, அப்ப இந்த மாதிரி தெய்வங்களை நீங்க பிடிச்சுண்டேல் அப்படின்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணும். ராகு திசை வந்ததுக்கு அப்புறம் தான் மேடம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பஞ்சாயத்து தேவையில்லாத தகாத உறவுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவா. இதெல்லாம் ராகு திசைக்கு அப்புறம் தான் மேடம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவா. ராகு உங்களுக்கு நல்ல நிலையில இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அப்ப நல்ல நிலையில இருந்துட்டு இருந்தாலும் சரி, இல்ல பார்த்தீங்க அப்படின்னா தகாத நிலைகள்ல இருந்துட்டு இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும்? அப்ப ராகு தசை புக்தி அப்படின்னு நமக்கு வந்துட்டாவே நாம பிடிக்க வேண்டிய தெய்வம் அப்படி அப்படின்னா துர்க்கை தான் வழிபாடு பண்ணணும். ஏன்னா ராகுவோட அதி தேவதா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை தான். எப்பவுமே ராகு திசை நடந்தாதான் பெரிய கொடிசரன் ஆகுவாங்க. கண்டிப்பாக எந்த தப்பான விஷயம் உங்களுக்கு நடக்கக்கூடாது, நடக்கப்படாது அப்படின்னா இந்த தெய்வங்களை நீங்க வழிபாடு பண்ணுங்க. உங்க ஊருக்கு அருகில் எங்கெல்லாம் புற்று கண் வழிபாடு இருக்கிறதோ போய் வழிபாடு பண்ணுங்க. அந்த புற்றுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசனை உள்ள மலர்களை போட்டுண்டு ஒரு நெய் தீபம் ஏற்றணும். அதுதான் பிடிக்கும். அது ஒரு சிறப்பை கொடுக்கும். அப்போ நாகர்கோவில் எங்கெல்லாம் இருக்குதோ, நாகர் உள்ள கோவில்கள்லாம் ஸ்தலங்கள் இருக்குல்ல, அங்கே போய் வழிபாடு பண்ணலாம். திருப்பாம்புரம் போகலாம், திருநாகேஸ்வரம் போகலாம். இதெல்லாம் போய் பாருங்க. அந்த கோவில்கள் இப்போ ரீசண்டாக திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்தேன். அப்பப்பா கோவில் அவ்வளோ பெரிய கூட்டம். எப்படி மக்கள் வராங்க சொல்லுங்க. பாம்பு கோவில்கள் நம்ம போகக்கூடாதுன்னு நினைக்கிறாளா? அத்துணை பேரும் தங்களுடைய தோஷங்களை போக்கிக் கொள்வதற்காக செலக்ட் பண்ண பிளேசஸ் தான் அந்த திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், நாகர்புற்று, நாகர்கோவில் எல்லாமே. நீங்க ஒண்ணுமே இல்லை, எப்படி இருந்தாலும் சரி நீங்க இதெல்லாம் வழிபாடு பண்ணும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? கதிராமங்கலம் வனதுர்கை போயிட்டு வாங்க. அருமையா இருக்கும். எந்த தோஷம் இருக்குதுனாலும் கண்டிப்பாக அந்த தோஷம் உங்களுக்கு யோகமாக வேலை செய்யும். கதிராமங்கலம் வனதுர்க்கை, பட்டீஸ்வரம் துர்க்கை போய் பாருங்க. அப்படியே பட்டீஸ்வரம் துர்க்கையில மக்கள் வெள்ளம் அப்படியே அலை மோதுது. இப்போ என்ன சொல்லுறோம்? நான் எப்பவுமே சொல்லுவேன், ராகு திசை வந்துருச்சா கண்டிப்பாக நீங்க கோடீஸ்வரர்கள் ஆயிடுவீங்க. இந்த தெய்வங்கள்லாம் ஒரு முறை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அபரிமிதமான வழிபாடு கிடைச்சுட்டு இருக்கும். அம்மன்குடி
இந்த கோவில்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னா, கும்பகோணத்த சுத்தி தான் இருந்துன்ருக்கு. அந்த ஊர்ல இருக்கிறவ அவ வழிபடலாம். அப்ப நம்மலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்கள்ல எங்கெல்லாம் புற்று இருக்கிறதோ அந்த வழிபாடு பண்ணீங்கன்னா, இந்த ராகு, கேது, தோஷம், பஞ்சாயத்து, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் விலகி, வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு நம்ம ஆளாயிடுவோம். ராகு திசை ஆரம்பிச்சு அந்த 18 வருடங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் குடுத்துன்ருக்கும். அப்ப ராகு அமிர்த ராகு. அத வழிபாடு பண்ணறச்ச நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவோம். நெறைய பேர் எனக்கு இப்படி இருக்குது மேடம்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்ல. நீங்க இத போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த ராகு உங்களுக்கு யோகமா மாறிடுவார் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வழிபாடு பண்ணி மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. திருமணம், உத்தியோகம், தொழில், குழந்தை எல்லாமே தெய்வ சங்கல்ப வழிபாடுகள் மூலியமா கிடைச்சுன்ருக்கு. இது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு. எனக்கு கொஸ்டின் இருக்கு மேடம் அப்படின்னு எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்கா? என்ட்ட நீங்க அப்பாயின்ட்மெண்ட்ஸ் எடுத்து பார்க்குறச்ச, இன்னுமே உங்களுடைய ஜாதகத்துல அந்த ராகு பகவான் என்ன சாரம் வாங்கின்னு இருக்கார்? அந்த சாரத்துல நீங்க போய் வழிபாடு பண்ணுங்கோ. இந்த தமிழ் மாதங்கள்ல போய் வழிபாடு பண்ணுங்கோ அப்படின்னெல்லாம் சொல்லி நெறைய விஷயங்கள் சக்சஸ் ஆயிருக்கு. நான் போயிட்டு வந்துட்டேன் மேடம். அப்பவும் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படின்னு சொல்றேளா? ஒண்ணுமே வேண்டாம். உங்க ஊர் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயம் இருக்குல்ல, அங்க வந்து பஞ்சமி அன்னைக்கு கருடாழ்வாருக்கு ஒரு அபிஷேகம் பண்றது, இல்ல அபிஷேகம் பண்றத பார்க்கறது, இத நீங்க தொடர்ந்து செய்துண்டு வாங்க. இன்னமும் இந்த ராகு திசை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். நன்றி, நமஸ்காரம். எல்லாம் சித்தியாகட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.